அண்ணன் செய்த கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது தம்பியை இருசக்கர வாகனத்தில் வைத்து உயிருடன் எரித்திருக்கிறது கொலைவெறி பிடித்த கும்பல் ஒன்று. மதுரையில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நண்பரின் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். மாலை 4:30 மணிக்கு மதுரை சிவகங்கை சாலையில் சென்று கொண்டிருந்த போது 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் அரவிந்தை வழிமறித்துள்ளது. திகைத்து போய் நின்று கொண்டிருந்த அரவிந்தை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. மேலும் அரவிந்தின் சடலம் மற்றும் அவர் வந்த வாகனத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியது. முதற்கட்ட விசாரணையில் அரவிந்தின் சகோதரர் வசந்தை பழிவாங்கவே இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு வசந்த் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் பனங்காடியை சேர்ந்த கருப்பன் என்பவரை கொலை செய்தது. அதையடுத்து கைதான வசந்த் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். வசந்தை பழிவாங்க வேண்டும் என அவரால் பாதிக்கப்பட்ட தரப்பு முடிவு செய்துள்ளது. அதன்படி வசந்த் அளவற்ற பாசம் வைத்துள்ள அவரது சகோதரர் அரவிந்தை குறிவைத்து முடித்தது அந்த கும்பல் என்கின்றனர் போலீசார். அதிக வாகன போக்குவரத்து உள்ள மதுரை சிவகங்கை சாலையில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களை மட்டுமின்றி போலீசாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த மாதத்தின் இறுதியில் ஒரே வாரத்தில் 7 கொலைகள் அரங்கேறின. தொழில் வாய்ப்பு இல்லாமை, ரவுடிகளை பார்த்து தவறான வழியில் செல்லுதல் போன்றவை காரணமாக இருக்கலாம் என மதுரை காவல் ஆணையர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 22 வயது இளைஞர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் போலீசாருக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது.